அனைவருக்கும் வணக்கம். இறையகத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது பூஜை அறை குறிப்புகள். இந்த குறிப்புகள் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கலாம். தெரியாதவர்களுக்கான பதிவு இது. பிகினர்ஸ் வீடியோ. டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் வீட்டில் எத்தனை விளக்கு வைத்திருந்தாலும் ஒரு மண் அகல் விளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் எண்ணிக்கை வச்சுருப்பீங்க, 3, 5ன்னு எத்தனை விளக்கு வேணாலும் வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் கண்டிப்பாக ஒரு மண் அகல் விளக்கு ஏற்ற வேண்டும். டிப் நம்பர் 2 அதே போலவே நீங்கள் மண் அகல் போன்றே நீங்கள் வெள்ளியிலால் ஆன வெள்ளி காமாட்சி விளக்கோ இல்லை வெள்ளி கஜலட்சுமி விளக்கோ கண்டிப்பாக நீங்கள் ஏற்ற வேண்டும். வெள்ளியிலான ஒரு விளக்காவது, ஏதாவது ஒரு விளக்கு கண்டிப்பாக இருக்கணும். அந்த விளக்குக்கு பசு நெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு நீங்கள் விளக்கேற்றி கொண்டு வரலாம். கண்டிப்பாக நெய் ஊற்றி ஏற்றினால் ரொம்பவுமே செல்வ செழிப்பு உண்டாகும். அதே போன்று 3வது டிப் என்னென்னா, நீங்கள் சூடம் ஊதுபத்தி இல்லை சாம்பிராணி காமிக்கிறதுக்கு கம்ப்யூட்டர் சாம்பிராணி, கோன் சாம்பிராணிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் காமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், திருப்பி தீப்பெட்டியிலேருந்து பொருத்தாமல் ஏற்றாமல் என்ன பண்ணுவோம், சட்டின் விளக்கில் பற்ற வைப்போம். அதை நீங்கள் எந்த விளக்குலையுமே பண்ணக்கூடாது. அது காமாட்சி அம்மன் விளக்கோ பித்தளை விளக்கோ வேறு ஏதேனும் வடிவத்தில் விளக்கு இருக்கும், அதில் செய்யாமல் மண் அகல் விளக்கில் நீங்கள் ஏற்றுவது என்பது சால சிறந்தது. முக்கியமாக காமாட்சி அம்மன் விளக்கு அல்ல கஜலட்சுமி விளக்கில் அந்த மாதிரி சூடம் கொண்டு போய் ஏற்றுவதோ அல்லது ஊதுபத்தி அந்த விளக்கில் ஏற்றுவதோங்கிறது தவறான ஒன்று. டிப் நம்பர் 4, நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் பூஜை அறையை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டினுடைய லக்ஷ்மி கடாட்சம் என்பது ஒரு 3 அறைகளில் தான். நீங்கள் 3 அறையை எவ்வளோ தூரம் சுத்தமாக வச்சுருக்கீங்களோ அதை வைத்து தான் நம் வீட்டின் பொருளாதாரமும் நம் வீட்டின் குடும்ப நலன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சுகாதாரமும் நலனும் அதில் தான் அடங்கி உள்ளது. ஒருத்தவங்க வீடை சுத்தமாக தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் என்று எதை பொறுத்து சொல்லலாம்னா, 3 அறை. 1 சமையலறை, 2வது பூஜை அறை, 3வது பூஜை அறை யாருக்கும் அவ்வளோ காமிக்க மாட்டோம். ஸோ எல்லாருமே வீட்டுக்கு வந்தாலே சமையலறை பார்த்து நம்மளை பற்றி அவங்க முடிவு பண்ணிப்பாங்க. 3வது முக்கியமான அறை கழிவறை. இந்த கழிவறையும் நம்ம எவ்வளோ தூரம் சுத்தமாக பராமரித்து வருகிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நம் குடும்பத்தாருக்கும் மிகவும் நல்லது. அதனால தான் கண்டிப்பாக எந்த ஒரு வீட்லேயுமே இந்த 3 அறை கண்டிப்பாக சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். 5வது என்னென்னா, நீங்கள் அந்த பூஜை அறையெல்லாம் துடைக்கிறதுக்கு தனியாக ஒரு துணி வைத்திருப்பீங்க இல்லையா, அது நீங்கள் யூஸ்டு கிளாத்ஸ் வைக்கக்கூடாது. அதாவது பசங்களோட ஒரு குட்டி பனியனோ இல்லை ட்ரௌசர்ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பெரியவங்க யூஸ் பண்ண பனியன் கிளாத்ஸு எதையுமே நீங்கள் வச்சுக்கக்கூடாது. தனியாக அதுக்குன்னு ஒரு துணி வாங்கி வச்சுக்கோங்க. மிஞ்சி போனால் 10 ரூபா டவலே விற்கும், அது மாதிரி டவல் வாங்கி வச்சுக்கலாம் புதுசாகவே. அப்படி இல்லாட்டி நீங்கள் வேறு அவங்களுக்கு எதெல்லாம் புதுசாக சில பேர் டெய்லரிங் பண்ணுவாங்க, அவங்க கட்டிங் போக மீதி பீசஸ்லாம் இருக்கும் இல்லையா, இது யூஸ்வலாக எங்கள் அம்மா தைப்பாங்க. அவங்க யூஸ்வலாக இதுதான் பண்ணுவாங்க. ப்ளவுஸ் பீஸ்லாம் தைச்சது போக மீதி பெரிய பீஸாக இருந்தால் அதை எடுத்து பத்திரமா வச்சுப்பாங்க. 2 வாரத்துக்கு அதை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு 3வது வாரம் கீழே போட்டுருவாங்க. இதே என்னென்னா, அந்த துடைக்கிற துணியை நம்ம சாமி பூஜை அறைக்கு முன்னாடியோ இல்லை சைட்லேயோ சொருகி வைக்கக்கூடாது. அதே மாதிரி எண்ணெய் பாட்டிலும் நீங்கள் பக்கத்தில் எண்ணெய் ஊற்ற தானே, சாமிக்கு தானே ஊற்றுறோம், விளக்குக்கு தானே ஊற்றுறோன்ட்டு பூஜை அறை பக்கத்துலேயே வைக்கவும் கூடாது. அதே போன்று தீப்பெட்டியும் சில பேர்லாம் விளக்கு ஏற்றிட்டு விளக்கு பக்கத்துலேயே தீப்பெட்டி வைப்பாங்க. இல்லை கீழே ஸ்டாண்ட் இருந்தால் கீழே ஸ்டாண்டில் வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடாது, தனியாக வைக்கணும். இந்த தீப்பெட்டி, எண்ணெய் பாட்டில், துடைக்கின்ற துணி வேறு எதுவும் இருந்தாலுமே நீங்கள் தனியாக வச்சுக்கோங்க. இந்த பஞ்சு திரி போட்டு திரி டப்பா வச்சுருப்பாங்க, சில சாம்பிராணி டப்பா எல்லாம் வச்சுப்பாங்க. இதெல்லாமே நீங்கள் தனியாகவே ஒரு ரேக்கில் மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது 5 டிப். இன்னும் இது போக இன்னும் மேலும் 5 குறிப்புகள் இருக்குது. அதை பார்ட் 2 நான் போடுறேன். இதை தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே தெரிஞ்சிருக்குன்னா இதில் ஏதேனும் திருத்தம் இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். இது மற்றவர்களுக்கு உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் உங்கள் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.